அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் என்ன இடைவெளி வேண்டும் என்று நமக்கு தெரிகின்றது. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் என்ன இடைவெளி வேண்டும் என்று நமக்கு தெரிகின்றது. நாம் கட்டும் ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் என்ன இடைவெளி வேண்டும் என்று நமக்கு தெரிகின்றது. ஆனால் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எந்த இடைவெளியில் உறவு இருந்தால் அது செழித்து வளரும் என்பது நமக்கு புரிவதே இல்லை. ஒரு பறவை ஒரு மரத்தில் மீண்டும் 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 போய் அமர்கிறது என்றால் அந்த மரத்திற்கு தாங்க தெரிகின்றது. எந்த ஒரு பறவையும் மரத்தின் கிளைகளை ஒடிப்பதே இல்லை. ஒடிக்காத அந்த பறவையும் கிளையை ஒடிக்காத அந்த பறவையும் தாங்கும் அந்த மரமும் தான் இந்த உறவுகளை பலப்படுத்துகின்றது. வறுமையில் கணவனை நேசிக்க தெரிந்த ஒரு மனைவியும் முதுமையில் மனைவியை நேசிக்க தெரிந்த ஒரு கணவனும் தான் இந்த உலகத்தில் ஆக சிறந்த தம்பதிகள். இவளோடு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று கணக்கு போடுவதல்ல வாழ்க்கை. இவள் இல்லை என்றால் நம் வாழவே முடியாது என்று நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி.